மணியண்ணா, மணியண்ணா பக்கத்துல யாரு? மணியண்ணா, மணியண்ணா. என்னாச்சு? பேசிட்டு தானே இருந்தாரு. ஐயோ அது இருக்காயா உனக்கு? ஆளை இடிச்சிட்டு போற பாரு, என் போன கீழே உனக்கு உடஞ்சு வச்சு. கூட்டம்னா அப்படி இப்படிதான் இருக்கும், நீ ஓரமா போய் பேசணும். என்னை இடிச்சு போன கீழே தள்ளி விட்டு உடைச்சதும் இல்லாம திமிரா வேற பேசிட்டு இருக்க. நான் ஒன்னும் திமிரா பேசல, நீ போன் வந்ததுன்னா ஓரமா நின்று பேச வேண்டியதானையா? கூட்டத்துக்குள்ள இடிச்சுக்கிட்டு நீ எதுக்கு நிக்கிற? போன் வந்தது பேசிக்கிட்டே ஓரமா போகலான்னு தான் நடந்துகிட்டு இருந்தேன், நீ தான் குறுக்க வந்து இடிச்சு விட்டுட்ட. சரி இப்ப என்னங்கிற? என் போனுக்கு இப்ப நான் என்ன செய்வேன்? உடஞ்சு போச்சு. அதுக்கு நான் ஒன்னும் செய்ய முடியாது. அண்ணே சண்டை போடாதீங்க, போன் எடுத்துட்டு வாங்க, நம்ம கடையில கொடுத்து சரி பண்ணலாம். இல்லடா ஏஞ்சல் பாப்பா, இது தம்பி வாங்கி கொடுத்த போனு. சரிங்க அண்ணே, கண்ணாடி தானே உடைஞ்சு போயிருக்கு, எடுத்துட்டு வாங்க, நம்ம கடையில கொடுத்து சரி பண்ண முடியுமான்னு கேப்போம். அங்க வாது, இடிக்கிறதையும் இடிச்சு போன உடைக்கிறதையும் உடைச்சிட்டு எப்படி போறான்னு பாரு. சல்லி சல்லியா நொறுக்கிட்டான். இந்த பொண்ணத்தான ஊட்டியில வச்சு எரிச்சு கொலை பண்ணிட்டு வந்தோம், இங்க கண்ணு முன்னாடி நிக்குது. நானும் எடுக்கட்டானே? நான் எடுக்கிறேன்டா, நான் எடுக்கிறேன், நீ இரு. என்ன? நீ ஊட்டி பொண்ணு தானே? இங்க வரு, எங்கெங்கெல்லாம் தெரிக்க விட்டுருக்கான்னு. நீ இன்னும் சாகலையா? நீங்க 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 அன்னைக்கு மணியண்ணா, 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 என் கையை விடுறா. எதுக்குடா என் கையை பிடிச்சு இழுத்துட்டு வர? ஏய், நீ இன்னும் உயிரோடயா இருக்க? நாங்க தான் உன்னை வீட்டுக்குள்ள வச்சு எரிச்சோமே, அப்புறம் எப்படி உயிரோட இருக்க? இப்போ என் கையை விடலைன்னா நான் கத்துவேன், கையை விடுறா. இந்த கூட்டத்துக்குள்ள நீ எவ்வளவு கத்துனாலும் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படியே திரும்பி பார்த்தாலும் நீ என் செயினை அறுத்துட்டு ஓடுறேன்னு சொல்லிடுவேன். நீ தாண்ட செயின் அறுக்குற மாதிரி இருக்கு, கையை விடுறா. நீ எப்படி உசுரோட இருக்கான்னு மட்டும் சொல்லு. போடா, என் கையை விடுறா. மணியண்ணா. ஏய் உன்னையா? என்னாச்சு? நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு ஏன் சடனா போன் நெட்வொர்க் கிடைக்கல? கண்டிப்பா அது மானோட குரல் தான். மணியண்ணா கூட மானு வந்திருக்குன்னா அப்போ தம்பிக்கு ஒரு வேலை தெரியுமோ? தம்பிக்கு போன் பண்ணி பாப்போமா? இவனும் பிஸியா இருக்கான். கண்டிப்பா அது மானோட வாய்ஸ் தான். மானு மணியண்ணா கூட தான் பேசுச்சா, இல்ல பக்கத்துல வேற யார் கூடயும் வந்திருக்கா? என்னன்னு தெரியலையே. ஏய் மனு, ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? மனு, 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 நீ எப்படிடா இங்க வந்த? ஒருத்தன் என்னை துரத்திக்கிட்டு வந்தான், அப்படியே ஓடி வரும்போது கார்ல மோதிட்டேன். யாருடா அது உன்னை துரத்துனது? இந்த என் பின்னாடியே தான் வந்தான், காணோம். நீ காருக்குள்ள உட்கார்றா, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். புலி வேண்டாம், என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. சரிம்மா, சரி சரி சரி, பயப்படாத, போகல போகல. அண்ணே சாரிண்ணே, தெரியாம கவனிக்காம வந்துட்டாங்க, சாரிண்ணே. சரிங்க சார், நான் பயந்துட்டேன் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடுச்சோ என்னமோன்னு. இல்ல இல்ல, ஒன்னும் ஆகல. இவங்களே பாவம் ஏதோ பதட்டத்துல ஓடி வந்திருக்காங்க. சரிங்க சார், யார் துரத்துனாங்க என்னன்னு வேணா போய் பாப்போமா சார்? இல்ல, நான் அதை அப்புறமா பாத்துக்கிறேன், நீங்க வண்டி எடுங்க, நம்ம போலாம். சரிங்க சார். மனு, இங்க சென்னைக்கு எப்படிடா வந்த? யார் கூட வந்த? உங்க தம்பி கூட. தம்பி கூடயா? அவனா கூட்டிட்டு வந்தான்? ஆமா. எப்படிடா? சரி வா, காருக்குள்ள போய் பேசலாம். ஆமா, இப்ப யார் கூட வந்த? மணி அண்ணா கூடயா? அவர் எங்கடா? அவர் கூட தான் நான் போன்ல பேசிட்டு இருந்தேன், திடீர்னு லைன் கட் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் ரீச் ஆகவே இல்லை, என்னாச்சு? அந்த என்னை துரத்துனான்ல, அவன் தான் வந்து போனை தள்ளி விட்டுட்டான், அது கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. அதை எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரம் அவன் என் கையை பிடிச்சு இழுத்துட்டு பக்கத்துல ஒரு தெருக்குள்ள கூட்டிட்டு போயிட்டான். அங்க ரொம்ப கூட்டமா இருந்தது. ராஸ்கல் கையை பிடிச்சு இழுத்தானா? ஆமா. நான் சத்தம் போட்டு கத்துனேன், அதுக்கு என்னை மிரட்டுனான். நீ இப்படி கத்துனேனா நீ என் செயினை அறுத்துட்டு போறேன்னு சொல்லி நான் உன்னைய மாட்டி விட்டுருவேன்னு சொன்னான். அப்படியே கையை வெடுக்குன்னு உதறி விட்டுட்டு ஓடி வந்தேன். ஒரு தெரு முழுக்க ஓடி வந்து இந்த பக்கம் வரும்போது தான் கார்ல மோதிட்டேன். சுத்தி இருக்கிறவங்க யாரும் எதுவும் ஹெல்ப் பண்ணலையாடா? நான் யார்கிட்ட எதுவும் கேட்கல, ஓடி வந்துகிட்டே தான் இருந்தேன். அவன் தான் சொன்னான்ல என்னைய மாட்டி விட்டுருவேன்னு, அதான் இப்படி ஓடி வந்துட்டேன். யாராவது போலீஸ்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுவோன்னு. சரிடா, சரி சரி சரி, வா உள்ள போவா. மணி என்ன? அவரை இப்ப போய் தேடிட்டு இருக்க முடியாதுல்ல இந்த கூட்டத்துக்குள்ள, எப்படியும் அவர் வீட்டுக்கு தானே வருவாரு, நம்ம அங்க போய்க்கலாம். வா, நான் தம்பிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிக்கிறேன். வாடா, வா வா வா. சரி வா, மெதுவா வா. மனு, தண்ணி ஏதாவது குடிக்கிறியாடா? காரை நிறுத்தி வாங்குவோமா? இல்ல வேண்டாம். சரிடா சரி, இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போனதும் அங்க கேண்டீன்ல ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம், சரியா? சரி, என்னடா ஆச்சு ஊட்டியில? அத அப்புறமா சொல்றேன். சரிம்மா, சரி சரி, அப்புறமா சொல்லு. சரி, எப்படி தம்பி கூட வந்த? அவருக்கு பாம்பு கடிச்சிருச்சுல.
ஆமா, அப்ப யாரோ வந்து காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததா தம்பி சொன்னதா மணி என்ன சொன்னாரு. அது நீதானாடா? ம் தேங்க்ஸ்டாமா. போங்க, எதுக்குனாலும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. சரிடா, சரி. அப்புறம் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம். விடிய விடிய அங்கேயே தான் இருந்தோம். அப்புறம் விடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பும்போது என்னை அவர் கூடவே கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான்? நீ என்னடா சொன்ன? நான் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வீட்டை விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. சரி என் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. வேற ஒன்றும் என்ன ஏதுன்னு கேட்கலையா? கேட்டாரு, நான் சொல்லலை. ஏன்டா அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கலாம்ல? நான் அப்படித்தான் நினைச்சு அவர்கிட்ட பேச பேச போனேன். ஆனா ஆனா பேச்சு வாக்குல நம்ம 2 பேரும் பழகுறது அவருக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சொன்னானா அப்படி? ஆமா சொன்னாரு. அதனால உங்க கூட சண்டைன்னு, உங்க கூட இப்ப பேசுறது இல்லைன்னு சொன்னாரு. அதான் நான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டேன். ஓ, அப்புறம் அவருக்கு கல்யாணம்னு சொன்னாரு. கல்யாணம் வரைக்கும் என்னை அங்கேயே இருக்க சொன்னாரு. அப்புறம் நினைச்சேன், எப்படியும் கல்யாணத்துக்கு நீங்க வருவீங்கல்ல, அது வரைக்கும் அங்கேயே பாதுகாப்பா இருந்துக்கலான்னு நினைச்சேன். சரிடா, சரி சரி, கரெக்டாக தான் பண்ணியிருக்க. நீங்க ரொம்ப பயந்துட்டீங்களா? முதல்ல உங்க வீடை பார்த்ததும் பயந்துட்டேன்டா. அப்புறம் அப்புறம் அதான் இந்த மானுக்குட்டி வளர்க்குற ஒரு மானுக்குட்டி இருக்கே, பாத்தீங்களா குட்டிமானே? பார்க்காம இருப்பனா? இல்ல அதுதான் என்ன பார்க்காம விட்டுருமா? அதுவும் நீ சொல்லிட்டு வேற போயிருக்க போல. ஆமா. எனக்கு மானுக்குட்டியை அந்த ட்ரெஸ்ஸோட பார்த்ததுமே எனக்கு அரைங்குறையமா ஏதோ புரிஞ்சிருச்சு. அது படாத பாடுபட்டு என்னென்னமோ சொல்ல ட்ரை பண்ணுச்சு. ஏதோ புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அது சமத்து குட்டி. ஆமா, உன்ன மாதிரியே. ஆமா பாங்க. அடடா, இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு. ஆனா அந்த மான்குட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் தான், அது சொன்னதெல்லாம் கேட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. அதுக்கப்புறம் உங்க அண்ணன்கிட்டே சொல்லிட்டேன், பயப்படாம இருங்க, நான் எப்படியாவது மானை கூட்டிட்டு வந்துருவேன்னு. அண்ணன் எப்படி இருக்காங்க? முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாருடா, அழுதுகிட்டே இருந்தாரு. அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ ஓகே தான். எங்க இருக்காரு? அதான் பக்கத்து குவார்டர்ஸ்ல அவர் ஃப்ரெண்டு இருக்கார்ல, அங்க இருக்காரு. சரி. எனக்கு உன்னை பார்த்ததும் தாண்டா உசுரே வந்த மாதிரி இருக்கு. எனக்கும் தான். சரி, தம்பி வீட்டுல எப்படி இருந்த? நல்லா பாத்துக்கிட்டானா உன்ன? உங்க தம்பி அப்படியே பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருக்காரு. நான் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன் அவர் உங்க தம்பி தான்னு. ஆஹா. ஆமா, பழகுறதுக்கும் அப்படித்தான் உங்களை மாதிரியே இருக்காரு. நல்லா பேசுவாரு, சிரிக்க சிரிக்க பேசுவாரு. அப்படியா? ஆமா, அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் எங்க அண்ணன் கிட்ட என் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் நல்லா இந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசுவேன், இப்போ உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. என்னை நல்லா பாத்துக்கிட்டாரு, வேணுங்கிற வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப நல்ல குணம் உங்க தம்பிக்கு. ஆமா. ஆனா நீங்க ஏன் இப்ப 2 பேரும் பேச மாட்டேங்கிறீங்க? என்னாலயா? இல்லடா, சில விஷயங்களை அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில அவன் இல்ல. ஏன் அப்படி? ஏன்னா நம்ம எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல சென்டிமெண்டா லாக் ஆயிடுவோம். அந்த மாதிரி தான் அவனும். சரி, இப்ப எங்க போறோம்? சொன்னேன்லடா, பாப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்குன்னு, அங்கதான் போறோம். பாப்பாவை பார்க்கலாமா? எல்லாரையும் உள்ள விட மாட்டாங்கடா. நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், அதுக்கு மேல என்னையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்க இருந்து நேரா தம்பி வீட்டுக்கு போயிடலாம். அப்படின்னா முதல்ல உங்க தம்பிக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்க, பயந்துகிட்டு இருப்பாரு. எப்படியும் மணி என்ன நேரம் சொல்லி இருப்பாரு உங்க தம்பி கிட்ட. சரி, ஃபோன் பண்ணுவோமா? ம். என்ன சொல்றீங்க மணி அண்ணா? ஏஞ்செல்லாம் தொலைச்சிட்டீங்களா? தம்பி, நான் வேணும்னு எதுவும் பண்ணல தம்பி. 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு தான் போய்கிட்டு இருந்தோம். அப்ப உங்க அண்ணன் கால் பண்ணாரு. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே யாரோ ஒருத்தன் தடிமாடு மாதிரி வந்து என்னை இடிச்சு விட்டு போன கீழே தள்ளி விட்டுட்டான். போனு கீழே விழுந்து உடஞ்சு போச்சுன்னு அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன் தம்பி. எடுத்துட்டு நிமிந்து பார்த்தா பாப்பாவை காணோம். என்ன மணி அண்ணா இப்படி சொல்றீங்க? இதுக்கு தான் நான் உங்களை கார்ல போங்கன்னு சொன்னேன். சார் டென்ஷன் ஆகாதீங்க. எப்படி நீல டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? என்ன நம்பி வந்த பொண்ணு இப்ப பாரு தொலைச்சிட்டு நிக்கிறேன். சார் பி கூல். அவங்க ஒன்றும் சின்ன பாப்பா இல்லை, உங்களையே காப்பாத்தினவங்க. கொஞ்சம் நிதானமா இருங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்களே நேரத்துக்கு அங்க போயிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு சென்னை சிட்டி ரொம்ப புதுசு, பாதை தெரியாது நிலா. எப்படியாவது விசாரிச்சு போவாங்க. நம்ம வீட்டுக்கு தானே பாத்த தெரியாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாதை யார் வேணாலும் காட்டுவாங்க. நிதானமா இருங்க எம்கே ப்ளீஸ். என்ன மணி அண்ணா எங்க தொலைச்சிங்க? மார்க்கெட் வீதியில தம்பி. அங்கெல்லாம் சும்மாவே கூட்டமா இருக்கும். நீங்க அந்த பக்கம் ஏஞ்சல கூட்டிட்டே போயிருக்க கூடாது. ஆர்டர் பண்ணா எதனாலும் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, ஏன் மணி அண்ணா இப்படி பண்ணிட்டீங்க? எம்கே ப்ளீஸ் கொஞ்சம் நிதானமா இருங்க. நீங்க பதட்டப்பட்டீங்கன்னா ஒரு வேலையும் ஆகாது. உங்களை நம்பி வந்த பொண்ணு தான். அதுக்காக நீங்க அந்த பொண்ணுக்கு எதுவும் துரோகம் பண்ணல. கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க என்ன, கொஞ்சம் ப்ளீஸ். ஓகே இப்போ என்ன பண்றது? ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடலாமா? அவ்வளவுதான், அதான் விஷயம். போயிட்டு வந்துடலாம். மார்க்கெட் வீதினா எப்படியும் அங்கேயே பெட்ரோலிங்க்கு போலீஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட கூட இவங்க ஹெல்ப் கேட்டிருந்திருக்கலாம்.
ஆ ஸோ ஒன்றும் ஆகாது என்ன, பயப்படக்கூடாது சரியா? நீலா ரொம்ப சின்ன பொண்ணு ஏஞ்சல். சின்ன பொண்ணு தான், ஆனால் ரொம்ப புத்திசாலி பொண்ணு. ஆள் இல்லாத நேரம் நைட் டைம்லயே உங்களை சேவ் பண்ணியிருக்காங்கன்னா பட்ட பகலில் அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல அவங்களால சேவ் பண்ணிக்க முடியாதா? ஆ அதனால அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது சரியா? எங்க இருக்கேன்னே தெரியாம என்னையவே தேடி கண்டுபிடிச்சீங்கல்ல, அதே மாதிரி இவங்களையும் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஆ எஸ். அவ்வளோதான், டென்ஷன் ஆகக்கூடாது சரியா? ம் மணி அண்ணா, நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க என்ன. அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்கா? ஆ ஆமாம், மஞ்சள் கலர் பாவாடையும் ஒரு மெரூன் கலர் தாவணியும். கையில் எதுவும் பை வச்சிருந்தாங்களா? இல்லை, பை என்கிட்ட இருக்கு. நீங்க அங்கேயே போலீஸ்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட தகவல் சொல்லி கேட்டிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி எம்கே ஆஃபீஸ் வரைக்கும் வந்து எம்கேவை பதட்டப்படுத்தணுமா? எனக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு கையங்காலும் ஒன்றும் ஓடலை பாப்பா. சரி ஒன்றும் இல்லை. நீங்கள் வரீங்களா ஸ்டேஷனுக்கு? ஆ சரி வாங்க போவோம். என் ஃபோன் தான் ரிங் ஆகுது. எடுத்து பேசுங்க. ஹலோ ப்ரோ. தம்பி நீ எங்கப்பா இருக்க? நான் இங்கே ஆஃபீஸில் இருக்கேன் ப்ரோ. டேய், ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அது இந்த மணி என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாரு ப்ரோ. சரி பதறாத. எங்க கடைக்கு கூட்டிட்டு போன பொண்ணை தொலைச்சிட்டாரா? ப்ரோ உனக்கு எப்படி ப்ரோ தெரியும்? அந்த பொண்ணு இப்போ என் கூட தான் இருக்காங்க. நீ ஒரு 1 hour கழிச்சு வீட்டுக்கு வா. வீட்டுக்கா? ப்ரோ நீ எங்க இருக்க? ஊட்டியில தானே இருக்க? நான் சென்னையில தான் இருக்கேன், இப்போதான் வந்தேன். வர்ற வழியில தான் அந்த பொண்ணை பார்த்தேன். நான் சொன்ன மாதிரி 1 hour கழிச்சு வீட்டுக்கு வா. ப்ரோ ஆனா நான் இப்போ இதேவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வரேன், நீ அங்கே வந்துரு. ஆ ஓகே ப்ரோ. ஏஞ்சல் கூட்டிட்டு வர்றேன், வீட்டுக்கு வா. ஓகே ப்ரோ. ஏஞ்சல் சேஃபாக தானே இருக்கா? சேஃபாக தான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வா, அங்கே வச்சு பேசிக்கலாம். ஆ ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சரி ஒன்றும் இல்லை வா வா வா. ஆ நீலா, ஏஞ்சல் அண்ணன் கூட தான் இருக்கு. பாத்தீங்களா, பத்திரமா தானே இருக்காங்க. பதறிட்டீங்க அதுக்குள்ள. நான் என்ன பண்ணுவேன் நீலா, ரொம்ப சின்ன பொண்ணு. நான் எப்படி பதறாம இருக்க முடியும்? என்ன நம்பி வந்திருக்கு, நான் தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. இப்பதான் நல்லா இருக்காங்கல்ல, பத்திரமா தானே இருக்காங்க, பயப்படாதீங்க என்ன. அப்பாடா நல்ல வேலை. ஆனா அந்த ஏஞ்சல் எப்படி அண்ணன்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னு தெரியல. அதே வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டா தெரிஞ்சிட போகுது. சரி, இன்னும் 1 hour கழிச்சு அண்ணன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. நீ என் கூட வரியா? சரியா போச்சு, நான் எதுக்கு? ப்ளீஸ் நீலா வாயேன். இப்பதான் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம், வேலை நிறைய இருக்கு சார், நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க போயிட்டு வந்துருங்க. ப்ளீஸ் நீலா, நீ என் கூட வா. நான் வந்து என்ன செய்ய போறேன்? நீங்க அண்ணனும் தம்பியும் பேசிட்டு இருக்கிற இடத்துல. இல்ல ஏஞ்சல் ஏதாவது பதட்டத்தோடயோ இல்ல டென்ஷனோடயோ இருந்தா நீங்க 2 பேரும்னா பொண்ணுக்கு பொண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா பேசிக்குவீங்கல்ல. ப்ளீஸ் வா. அப்படியா? சரி வரேன். ஓகே, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதுக்குள்ள நானும் முடிச்சிடுறேன். ம் மணி அண்ணா, நீங்க வீட்டுக்கு போங்க. அண்ணனும் ஏஞ்சலும் வராங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணி வைங்க. ஆ சரிங்க தம்பி. பார்த்து பத்திரமா போங்க. ஆட்டும் தம்பி. இவ்வளவு டென்ஷன் ஆகக்கூடாது முத்துக்கண்ணு. நீலா, ஏஞ்சல் ஏற்கனவே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி தான் வீட்டை விட்டு வந்திருக்கு. இப்படி வந்த இடத்துல நானும் அந்த பொண்ணை தொலைச்சிட்டேன்னா என்ன செய்வேன் சொல்லு? பொம்பளை பிள்ளை, பயப்பட்டு தானே ஆகணும். என்ன தேடும் போதும் இப்படித்தான் பயந்தியா? இப்படித்தான் பதட்டப்பட்டியா? அப்போவும் டென்ஷன் இருந்துச்சு, பதட்டமா தான் இருந்துச்சு உன்னை கண்ணில் பார்க்குற வரைக்கும். ஆனா வெளியே காட்டிக்கல. இப்ப மட்டும் ஏன் எல்லாத்தையும் வெளியே காட்டுற? நானா காட்டுறேனா இல்ல நீயா ஃபைண்ட் அவுட் பண்றியான்னு தெரியல. ஓஹோ, அப்படி ஒன்று இருக்கோ? இருக்கலாம். சரி வேலையை பார்ப்போமா? இன்னும் 1 hourல வீட்டுக்கு போகணும். இவ்வளவு நேரம் மூஞ்சி தூக்கி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தவ இப்ப நீ வந்து பேசினதும் சமாதானம் ஆயிட்ட பாத்தியா? நாங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸ்டா. அதான் அதுக்கு தானே உன்னை வர வச்சேன். ஆனா நான் உன்னை வர வச்சதும் நல்லதா போச்சு பாத்தியா? ஆமாப்பா, சொல்ல போனா உனக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். நீ வேற என்னையாலதான் நான் உன்னை இங்க இருக்க வச்சதுனாலதான் உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்துருச்சுன்னு பயந்துகிட்டு இருந்தேன். என்ன சிஸ்டர், உங்க ஆளை நான் கூட்டிட்டு வந்ததுனால தானே நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படித்தான் சிஸ்டர். இந்நேரம் இவன் ஊட்டியில இருந்திருந்தான்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அப்படியே பிரச்சனை வந்திருந்தாலும் நீங்க நேரா இவன் வீட்டுக்கு போயிருந்திருப்பீங்கல்ல. இப்படி அங்க இருந்து இங்கே ஓடி வந்து தேவையில்லைல்ல இதெல்லாம். சரி விடுப்பா. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டு தான் வந்தேன். உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன் ராஸ்கல், நீ நேரம் இங்கே வந்துட்ட. இல்ல, நான் இந்த இங்க கேன்டீன்ல மானுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நானும் சாப்பிட்டுக்கிறேன். ஆமாடா, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு வந்துட்டு கேன்டீன்ல சாப்பிடுவியாம்ல. இப்போ மட்டும் தான்ப்பா. இப்போ நேரா தம்பி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நேரம் அங்க இருந்து உன் வீட்டுக்கு தான் வருவேன். அப்படின்னு மத்தியானம் லஞ்ச் பண்ணி வைக்க சொல்லவா? எங்க வீட்டுல ஒரு சூப்பர் குக்கர் இருக்காங்க. அந்த அக்கா எப்போ குக்கர் ஆனாங்க? ஆமா, என் மாமனார் புதுசா பேர் வச்சிருக்காருல அந்த அக்காவுக்கு. அது சரி. ஆமா, அவங்க 2 பேருக்கும் நல்ல பொருத்தமா இருக்கு. என்ன நேரமும் கிச்சனே கதைன்னு தான் கிடக்காரு. அந்த அக்கா கூட வாய் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. சரி, அவருக்கும் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு வேணும்ல.
ஆமா, அவங்க ஒரு ஆளினால் அழகுராணியா தான் இருக்காங்க. ஏரியாக்குள்ள இருக்கிற எல்லா வீட்ல இருக்கிற எல்லா நியூஸும் அவங்களுக்கு கத்துப்படி. அவங்க கதை சொல்ல இவர் கதை கேட்கன்னு பொழுது ஜாலியா போகுது அவருக்கு. அப்புறம் என்ன, என்ஜாய் பண்ணட்டும் விடு. ஆமா ஆமா, பர்மனண்டா அந்த அக்காவை அங்கேயே இருக்க சொல்லியாச்சு. சரிப்பா, சரி சரி, நான் அப்ப கிளம்பட்டுமா? தம்பி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சரிப்பா. அப்புறம் இந்த விஷயத்த அம்மாவுக்கு சொல்லணும், சொல்லித்தானே ஆகணும். சரி, அப்போ கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க என்ன? ம் அப்படின்னா அவங்க இங்க வந்துருவாங்கல்ல? வந்துதானே ஆகணும். அப்போ கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கு. பார்த்துக்கலாம். பிரச்சனைன்னு ஒன்று வந்தா தான் சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும். சரிப்பா, சரி, பாத்துக்கோ. ஏதாவது சப்போர்ட் வேணும்னா என்கிட்ட கேளு. ஏன்னா என் பிரச்சனையவே நீ தான் தீர்த்து வச்ச. இப்போ உனக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா உங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்பேன். சரிடா, சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க 2 பேரும் என்ன? சரி வரோம். சரிடா. போயிட்டு வர்றேங்க. சரிங்க. வரேன்டா. சரிடா, பார்த்து கூட்டிட்டு போ. மாப்பிள்ள நீயும் சந்தோஷமா இருக்கணும்டா. என்ன நிலா, இன்னும் அண்ணன் வரல? உன்னை எந்த கணக்குல சேர்க்கறதுனே எனக்கு தெரியல. தம்பி பதறாதீங்க தம்பி. இல்ல 1 ஹவர்ல வர்றேன்னு சொன்னாரு, இன்னும் காணோம், அதான் பாக்குறேன். வர்ற வழியில டிராபிக் எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ தெரியல. நம்ம எப்படி வந்தோம்? அவங்களும் அப்படித்தானே வந்தாகணும். சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. யாரு? நானு? சரி, நான் தான் டென்ஷனா இருக்கேன். ஏஞ்சல கண்ணில் பாக்குற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது. போதுமா? கொஞ்சம் ரிலாக்ஸா இருமுத்து. ஓகே ஓகே ஓகே. தம்பி ஏன் தான் இப்படி பதறாருன்னு தெரியல. அதான் அந்த பாப்பா பத்திரமா இருக்குன்னு அண்ணனே சொல்லிட்டாருல்ல. அப்படி இல்லைண்ணே, என்னன்னு தெரியல, என் மனசு ஏதோ படபடன்னே இருக்கு. ஏதோ ஒன்று சம்திங் தோணிக்கிட்டே இருக்கு. என்னது தம்பி? அதான் தெரியல. சரி பதறாதீங்க, இந்த வந்துட்டாங்க. அண்ணன் வந்துட்டாரு தம்பி. ஏஞ்சல், ஏஞ்சல் எப்படி இருக்க? எங்க போன ப்ரோ? இவளை எங்க பார்த்த? சொல்றேன். அதுக்கு முன்னாடி உன்னை விட வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் இவங்கள இவன்லாம் பேசாத. ஏன் ப்ரோ? ஷீஸ் மை ஃப்ரெண்ட். இருக்கலாம், உன் ஃப்ரெண்டா இருக்கலாம். அதுக்கும் மேல இவங்க உனக்கு மதினி. கொஞ்சம் மரியாதையா பேசுனா. என்ன ப்ரோ சொல்ற? சார் நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன். என்ன ஏஞ்சல், என்ன மன்னிச்சிருங்க. என்ன சொல்ற ஏஞ்சல்? நீங்க இவங்க தம்பின்னு எனக்கு முதல்லயே தெரியும். தெரிஞ்சுதான் நீங்க கூப்பிட்டதும் உங்க கூட இங்க வந்தேன். நம்ம இங்க வந்த அன்னைக்கு சாயங்காலமே நான் தூங்கி எந்திரிச்சு வந்ததும் உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு தான் வந்தேன். அப்போ நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் அவங்க விரும்புற பொண்ணால தான் சண்டைன்னு. அந்த பொண்ணு நான் தான் உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் சொன்னீங்கல்ல, அதனாலதான் நானும் எங்க அண்ணனும் பேச மாட்டோன்னு. அதான் உங்ககிட்ட சொல்லலை. சொன்னா நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா நான் எங்க போவேன்? எனக்கு இங்க வேற யாரையும் தெரியாது. அதனால எப்படியும் இவங்க உங்க கல்யாணத்துக்கு வருவாங்கல்ல, அது வரைக்கும் இங்க இருந்துக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்களே என்ன இங்க இருக்க சொல்லிட்டீங்களா? அதான் இவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம்னு இருந்தேன். உங்ககிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. சோ நீ என்ன ஏமாத்தி இருக்க, அப்படித்தானே ஏஞ்சல்? தம்பி மானு, நீங்கிட்டு வாடா. இங்க பாரு தம்பி, பொய் சொல்லி ஒருத்தவங்களை ஏமாத்துறதுக்கும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக உண்மையை மறைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுல என் மானு பண்ணது 2வது. இந்த விஷயத்த மானு உங்ககிட்ட சொல்லாம மறைச்சதுனால உனக்கு ஏதாவது தப்பா நடந்திருக்கா? இல்ல. சோ இதுல நீ இவங்களை தப்பு சொல்லாத. நான் அவ்வளோ சொன்னனே ஏஞ்சல், எனக்கும் என் அண்ணனுக்கும் உள்ள டேர்ம்ஸ் பத்தி. அப்போவாவது நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. தம்பி அதான் சொல்றேன்ல, முதல்ல இந்த பொண்ணு எந்த சூழ்நிலையில ஊட்டியை விட்டு கிளம்பி வந்தாங்கன்னு உனக்கு தெரியணும். அது தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. ஏன், என்னாச்சு ப்ரோ? அம்மா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே எதனால ஊட்டியிலே தங்கியிருக்கேன்னு. சொன்னாங்க ஏதோ குவார்ட்டர்ஸ்ல பிரச்சனைன்னு. பிரச்சனை தான், ஆனா சாதாரண பிரச்சனை இல்ல. லேபர்ஸ் தங்கி இருக்கிற ஒரு குவார்ட்டர்ஸ் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. ஓ மை காட். அது வேற யார் வீடும் இல்ல, இந்த பொண்ணு வீடு தான். என்ன சொல்ற ப்ரோ? ஏஞ்சல் என்னாச்சு உனக்கு? இதுக்கு மேல இந்த விஷயத்துல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. மீதியை அம்மாவே வந்து சொல்லுவாங்க, கேட்டுக்கோ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், அது சாதாரண ஃபயர் ஆக்சிடென்ட் கிடையாது, திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி. அங்க இருந்து தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தப்பிச்சு ஓடி வந்த போதுதான் நம்ம கடை வாசல்ல உன் கார்ல மானி ஏறி இருக்காங்க. அப்படியே ஏஞ்சல்? ஆமா. அங்க பெட்ரோல் பங்க்ல ஏறினேன்னு சொன்ன. உங்க காரன்னு தெரியாம தான் ஏறினேன். ஊட்டியில ஏறினேன்னு சொன்னா நீங்க என்னை கண்டுபிடிச்சிருவீங்கல்ல, அப்புறம் விரட்டி விட்டுட்டீங்கன்னா நான் எங்க போவேன்? அதான் சொல்லிட்டேன் அப்படி. மனு, நீ எந்த தப்பும் செய்யலடா. இவங்க கோவமா இருக்காங்க. அது உன் தப்பு ஒன்றும் இல்லடா, நீ பயப்படாத. சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. மனு விடுறா. சரி தம்பி, நீ அம்மாவுக்கு ஃபோன் போட்டு உடனே அவங்கள இங்க வர சொல்லு. ப்ரோ
நான் சொன்னேன்னு சொல்லி வர சொல்லு. அங்க ஸ்டேஷன்ல நான் பேசிக்கிறேன், நீ அம்மாவை வர சொல்லு. ஓகே ப்ரோ. சரி, அம்மா வந்ததும் எனக்கு கால் பண்ணு, நாங்க கிளம்புறோம். ப்ரோ எங்க போற? இப்போ வேந்தன் இருக்கிற வீட்டுக்கு போறேன். ஏன் ப்ரோ அங்க போற? நீ இங்க இரு. நான் அவங்கிட்ட வர்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா இதே வார்த்தையை அம்மா வந்ததுக்கு அப்புறமும் நீ சொல்றியான்னு பாப்போம். ஏன் ப்ரோ, ஏன் சொல்ல மாட்டேன்? அதை அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம், நீ அம்மாவை வர சொல்லு.